என்னப்பா தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன சின்னம்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, இல்லை அந்த சின்னத்தினால வந்து பல பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஓகேவா? எஸ். ஸோ அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக வந்து இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தளபதி அவர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியினுடைய பொது சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சின்னம் தான் இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது. இந்த சின்னத்தை வந்து மக்களிடையில் வந்து எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற நிறைய அவதூறுகளை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டு தான் வராங்க. ஸோ இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது ஈஸியாகவே மக்களிடையில் வந்து போய் சேர்ந்துடும். அதை வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது எப்படி வந்து மக்களிடையில் வந்து போய் சேரும், அதை தாண்டி வந்து அன்றாட வாழ்க்கையிலே வந்து இந்த விசில் அப்படிங்கிறது மக்களோட கனெக்டில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இது மூலமாக சொல்லிக்கிற முடியும். எப்படி, அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்களே, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் இல்லை, அன்றாட மக்களுடைய வாழ்க்கையிலும் வந்து இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக தான் வந்து இந்த சின்னம் தான் அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிட்டு மக்களிடையே சேர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ பல்வேறு இடத்துல இந்த விசிலுங்கிற பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய சின்னம் வந்து பயன்படுத்தப்பட்டு வர்றதுனால ஈஸியாக இவங்க இந்த சின்னத்தை வந்து இதுதான், இந்த சின்னம் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட வேண்டிய சின்னம், இதை வந்து பார்த்தீங்கன்னா செவராக ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இவங்க அன்றாட வாழ்க்கையில் வந்து இது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னம்ங்கிறது மக்களிடையில் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் பல்வேறு கட்ட மக்களுடைய ஒரு கருத்தாகவுமே இருக்குது. அதுதான் வந்து கட்சி நிர்வாகிகளுடைய கருத்தாகவுமே வந்து இருக்குது. ஸோ வீட்டில் ஆரம்பித்து அவங்க பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், இடையில பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அவங்க பங்கேற்கிறவுடைய நிகழ்ச்சியாக இருக்கும் வரைக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே இந்த விசிலுங்கிறது பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டது கிடையாது, எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால ஸோ இந்த சின்னம்ங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து ஈஸியாக மக்களிடையில் வந்து தொடர்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும். ஏற்கனவே இந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே பரிச்சயமான ஒரு ஆள் தான். ஸோ அதனால் இந்த சின்னமும் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால மக்களுக்கு அந்த தலைவரும் சரி அவருடைய சின்னமும் சரி எப்போதுமே மறக்க முடியாத ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவதூறுகளும் அது பற்றியான விமர்சனங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, தளபதியோட பார்வையில் மாதிரி நம்ம நதி மாதிரி போய்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதில் கல் எறிவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, நதியோட வேலை என்ன, அது வாட்டுக்கு வந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தை பின்பற்றுள்ள எல்லாருமே வந்து அதே போல் தான் செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அதே விதத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லி இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.